Hello students, welcome to Kalvi Code. In the video, 10th standard maths chapter 3 algebra exercise 3.16 இருக்கிற first sum third subdivision பார்க்கலாமா? Graph the quadratic equation. கொடுத்திருக்கிற quadratic equationக்கு நம்மள graph draw பண்ண சொல்லிட்டாங்க. Okay, and state their nature of solution. Nature of solution நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் கண்டுபிடிப்போம் இல்லையா. அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம போடக்கூடிய கிராஃப் பேரபோலா ஷேப்ல இருக்குமா, அது எக்ஸ் ஆக்சிஸ்ல கிராஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப நம்ம பேரபோலா டிரா பண்ணுவோம். எக்ஸ் ஆக்சிஸ்ல எந்த இடத்துல எந்த பாயிண்ட்ல அது டச் ஆயிருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன எழுதுவோம், நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் எழுதுவோம். சரிங்களா. சப்போஸ் ரெண்டு பாயிண்ட் டச் பண்ணிருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த பேரபோலா ரெண்டு பாயிண்ட் இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு, இந்த மாதிரி ரெண்டு பாயிண்ட் எக்ஸ் ஆக்சஸ்ல டச் பண்ணிருந்துச்சுன்னா ரியல் அண்ட் அன்இக்குவல் ரூட்ஸ் எழுதுவோம். அல்லது ஏதாவது ஒரே ஒரு பாயிண்ட், இப்ப இதை மட்டும் அந்த பேரபோலா டச் பண்ணிருக்கு அப்படின்னா ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ். இல்லைன்னா தொடவே இல்லை, எக்ஸ் ஆக்சஸே தொடல, அப்படியே ஒய் ஆக்சஸ்லயே போயிடுச்சு பேரபோலா அப்படின்னா நோ ரியல் ரூட்ஸ். ஓகேவா. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடலாம், கிராஃப் ட்ரா பண்றதுக்கு நமக்கு பாயிண்ட்ஸ் வேணும் இல்லையா. நான் என்ன பண்றேன்னா, எக்ஸுக்கு வேல்யூஸ் கொடுக்கலாமா, -4ல இருந்து +4 வரைக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ இதை ஒரு ஸ்டாண்டர்டா எடுத்துக்கோங்க. ஓகேவா. அப்பதான் நீங்க யோசிச்சு எடுக்க வேண்டியது இல்லை, ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க -4ல இருந்து +4 அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ ஸ்கொயர் பண்ணணும் இல்லையா. எக்ஸ் ஸ்கொயர், அதாவது மேல இருக்கிற ஒரு ஒன்னுத்தையும் என்ன பண்ணுவோம், ஸ்கொயர் பண்ணும். -4 into -4 16, -3 into -3 9, -2 into -2 4, -1 into -1 1, 0 into 0 0, 1 into 1 1, 2 into 2 4, 3 into 3 9, 4 into 4 16. அடுத்தது அந்த எக்ஸ் அப்படியே எழுதிக்கணும், ஏன்னா இங்க எக்ஸ் ஸ்கொயருக்கு எழுதியாச்சு. நெக்ஸ்ட் எக்ஸ், அடுத்தது 7. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எக்ஸ் எல்லாம் எழுதிடலாம். அடுத்தது 7ன்றது கான்ஸ்டன்டா, ஸோ அப்படி என்ன பண்ணிடலாம், எல்லாத்தையும் எழுதிங்க. ஓகே, இப்ப என்ன பண்ணணும், இது மூணையும் நம்ம ஆட் பண்ணணும். சரிங்களா. எக்ஸ் ஸ்கொயரு, எக்ஸ் 7, இந்த மூணு என்ன பண்ணணும், நம்ம ஆட் பண்ணணும். ஏன்னா ஆட் தானே பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 16 + 7. ஸோ ரஃபா போட்டுக்கோங்க. 16 + 7 என்ன வரும், 6 2 12 13, 3 பேலன்ஸ் 1, ஸோ 23. 23ல 4 போயிடுச்சுன்னா 19. அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா 9 இருக்கு, 7 இருக்கு. ஓகேவா. 9 + 7 என்ன வரும், 9 + 7 16. ஸோ 16ல 3 போயிடுச்சுன்னா 13. அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா 7 + 4 11. ஸோ 11ல 2 போயிடுச்சுன்னா 9. அடுத்தது 7 + 1 8. ஸோ 8ல 1 போயிடுச்சுன்னா என்னது, 7. நெக்ஸ்ட் இங்க 0 0 தான் இருக்கு, ஸோ 7 அப்படி வந்துடும். ஓகேவா. அடுத்தது பாத்தீங்கன்னா 7 + 1 8, 8 + 1 9. நெக்ஸ்ட் 4 + 2 6, 6 + 7 13. அடுத்தது 9 + 3 10 11 12. ஸோ 12 + 7 19. நெக்ஸ்ட் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 16 + 4 20, 20 + 7 27. ஸோ இப்போ பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து எழுதிடலாமா. The points are -4, -19, -3, -13, -2, -9, -1, -7, 0, -7, 1, -9, 2, 13, 3, 19, 4, 27.
ஸோ இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், பேரபோலா ட்ராப் பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா கிராஃப் ஷீட்ல எக்ஸ் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா 1 யூனிட்டாவே எடுத்திருக்கேன். ஓகேவா? ஏன்னா எக்ஸ் வந்து நம்ம -4 -3 ஒரு யூனிட்டா தான் போட்டிருக்கோம். ஒய் பார்த்தீங்கன்னா 19 இருக்கு, 27 இருக்கு ஹையஸ்ட். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா 2 யூனிட்ஸா எடுத்துட்டேன். ஒய் ஆக்சிஸ் 2, 4, 6, 8, 10 அந்த மாதிரி மைனஸ்ல -2, -4, -6 அந்த மாதிரி 2 யூனிட்ஸா எடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ ஸ்கேல் எழுதிடலாமா? எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 யூனிட், ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2 யூனிட்ஸ். இப்போ பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பாயிண்ட், -4, -19. -4ல 19, -4 இங்க இருக்கா, 18 இங்க இருக்கு. ஓகேவா? ஸோ 18க்கும் 20க்கும் நடுவில் தானே 19 வரும். -4, -19. அடுத்தது -3, -13. -3 இங்க இருக்கு, 13 இங்க வருமா? நெக்ஸ்ட் -2, -9. -2 இங்க இருக்கு, 9 இங்க இருக்கு. நெக்ஸ்ட் -1, -7. -1, -7. அடுத்தது 0, 7. என்ன சொல்லிருக்கேன் நானு, இது எக்ஸ் இது ஒய்யா. ஸோ எக்ஸ் விட்டுருங்க, ஒய்ல எங்க 7 இருக்கும் அங்க பாயிண்ட் வச்சிருங்க. ஓகேவா? ஒய்ல எங்க 7 இருக்கு, இங்க இருக்கு. ஸோ 0, 7. நெக்ஸ்ட் 1, 9. எக்ஸ்ல 1, ஸோ பாசிட்டிவ் வந்துருங்க. எக்ஸ்ல 1, ஒய்ல 9 இங்க வருமா? எக்ஸ்ல 1, ஒய்ல 9. நெக்ஸ்ட் எக்ஸ்ல 2, ஒய்ல 13. எக்ஸ்ல 2, ஒய்ல 13. அடுத்தது எக்ஸ்ல 3, ஒய்ல 19. எக்ஸ்ல 3, ஒய்ல 19. 3, 19. நெக்ஸ்ட் 4, 27. எக்ஸ்ல 4, ஒய்ல 27 இங்க வருமா? எக்ஸ்ல 4 இங்க இருக்கு, ஒய்ல 27 இங்க இருக்கு. இப்போ பேரபோலா டிரா பண்ணிடலாமா? ஒரு எக்ஸ்டென்ஷன் போட்டுட்டு கரெக்டா அந்த பாயிண்ட்ஸ் என்ன பண்ணிடுங்க, ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்ப இதுல பார்க்கும்பொழுது இந்த பேரபோலா எக்ஸ் ஆக்சிஸ் என்ன பண்ணவே இல்லை, தொடவே இல்லை, டச் பண்ணவே இல்லையா? அப்போ இது என்ன சொல்யூஷன், நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் பார்த்தோம்னா கொடுத்துருக்கிற குவாட்ரடிக் ஈக்குவேஷனுக்கு நோ ரியல் ரூட்ஸ் அப்படின்னு எழுதணும். சரியா? எப்படி எழுதலாம்? Here the parabola does not intersect. தொடர்ல இல்லையா? intersectல எதை டச் பண்ணல? x axis at any point. ஸோ ஒரு பாயிண்ட் கூட என்ன பண்ணல, அது தொடல. அப்ப எப்படி எழுதணும்? Therefore the given quadratic equation என்னது? x square plus x plus 7 equal to 0 has no real roots. ஓகேவா? ஸோ இதோட சம் முடிஞ்சிருச்சு. பட் நான் செக் பண்றதுக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? நீங்க போட்ட ஆன்சர் கரெக்டா இல்லையான்னு செக் பண்ணலாம்.
இப்போ கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. ஸோ சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் மல்டிப்ளை பண்ணா எனக்கு 7 வரணும், சம் பண்ணா 1 வரணும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் 7ஓட மல்டிபிள்ஸ்லாம் எழுதிக்கலாம். 7ஓட மல்டிபிள்ஸ் பார்த்தீங்கன்னா 7 into 1 7, 1 into 7 7. ஸோ இது 2 தான் வரும். ஓகேவா? ஸோ சம் பண்ணும்போது ஓகேவா, இந்த 2 ரூட்டையுமே 2 நம்பரையும் ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன வரணும்ன்றாங்க, 1 வரணும்ன்றாங்க. அது வாய்ப்பே இல்லை இல்லையா? 7யும் 1யும் ஆட் பண்ணா 8 வரும், 1யும் 7யும் ஆட் பண்ணா 8 தான் வரும். ஆனா என்ன கொடுத்துருக்காங்க, 1 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப நம்ம இதுக்கு என்ன கண்டுபிடிக்க முடியாது, ரூட்டே கண்டுபிடிக்க முடியாது. அதனாலதான் வந்து அந்த பேரபோலா எக்ஸ் ஆக்சஸ்ல எங்கேயுமே டச் பண்ணல. ஸோ நோ ரியல் ரூட்ஸ்.